பிரபல இந்திய உணவகச் சங்கிலியான இந்தியா கேட்டின் புத்தலிஞ்சயா கிளை மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிம் வழங்கும் அதிகாரப்பூர்வ ஹலால் சான்றிதழை பெற்றுள்ளது. அவர்களின் தொடர் வெற்றிக்கு இது மேலும் ஒரு சிறப்பை சேர்த்துள்ளது. நேற்று புத்தலிஞ்சயாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தற்போது புத்தலிஞ்சயா மற்றும் IOI புத்ராஜயா கிளைகள் ஹலால் சான்றிதழை பெற்றுள்ள வேளையில் தங்களின் மற்ற 6 கிளைகளுக்கான விண்ணப்பங்களும் தனித்தனியாக சமர்ப்பிக்கப்பட்டு பரிசீலனைகள் உள்ளதாக நிர்வாக தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இது குறித்து கருத்துரைத்த இந்தியா கேட் நிறுவனரும் இயக்குநருமான சரவணன் சுப்பிரமணியம், ஹலால் சான்றிதழை பெறுவதற்கு மத்திய சமையலறை தொடங்கி ஒவ்வொரு கிளையின் தனிப்பட்ட செயல்பாடுகள் வரை மிக கடுமையான SOP நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியுள்ளது என்றார். ஹலால் சர்டிஃபிகேட்ன்றது ஆரம்பத்தில் எல்லாருமே நினச்ச மாதிரி இது ஒரு மதம் சம்மந்தப்பட்டதோ இல்லை வேறு விஷயத்துக்கானதோ இல்லை, ஒரு FNBயில் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்களா ஒரு 20% மட்டும்தான் ஒரு ஹராம்ன்ற சொல்லப்படுற இந்த ஆல்கோஹால் இல்லை ஒரு பன்றி இறைச்சி இது சம்மந்தப்பட்டது அதில் இருக்குது. 80% சம்மந்தப்பட்டது கிச்சன் ஹைஜீன், அதாவது கிச்சனோட க்ளீன்னஸ்ஸு, எப்படி ஒரு சமைச்ச பொருள் சாப்பாடை நம்ம வைக்கணும், இல்லை நம்மளோட ரா மெட்டீரியல்ஸை எப்படி நம்ம சரியான முறையில் ஒரு ஐஸ்பெட்டில் வைப்போம், ஒரு கூல் ரூமில் வைப்போம். ஸோ நம்மளோட சாப்பாட்டுக்கான பொருளை எப்படி ஒரு ரேக்கில் அடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான SOPs மட்டும் பார்த்திங்களாக்கா 80% இருக்குது. ஸோ அதனால் ஒரு வியாபாரி ஒரு FNBயில் உள்ள வியாபாரிக்கு இது 2 வகையில் ஹெல்ப் பண்ணும். ஒன்று இந்த சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால நம்மளோட மெலே கஸ்டமர் இங்கே சாப்பிடுவாங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்களாக்கா இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால இந்த சுத்தம், இந்த சாப்பாட்டில் உள்ள சுத்தம், நம்மளோட கிச்சன் க்ளீன்னஸ்ஸு, ஸோ இது எல்லாமே இதில் அடங்கிடும். இப்போ இதோட சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற ஒரு நிறுவனம் இதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கணும். ஸோ அவங்க டெய்லி செக்லிஸ்ட்டை செக் பண்ணுவாங்க, நம்மளோட சாப்பாடோட தரத்தை பார்ப்பாங்க, டெம்பரேச்சர் வரைக்கும் செக் பண்ணி சொல்லணும், நம்மளோட கூல் ரூமோட ஒரு விஷயம் இருக்கும், அது சரியான டெம்பரேச்சரில் இருக்கா இல்லையான்னு. ஸோ அது ஒன்று. இரண்டாவது நம்ம கடையில் ஒரு உணவு காசு கொடுத்து சாப்பிட்ற ஒரு கஸ்டமருக்கு நம்ம சரியான சுத்தமான சாப்பாடு தான் நம்ம கொடுக்குறோமான்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கும்போது அந்த கஸ்டமருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. மேலும் ஹலால் என்பது மதம் சார்ந்தது மட்டுமல்ல என்ற பொதுவான புரிதலையும் அவர் தெளிவுபடுத்தினார். ஹலால் தர கட்டுப்பாட்டில் 20 விழுக்காடு மட்டுமே பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் தொடர்பான தடைகளை உள்ளடக்கியது என்றும், எஞ்சிய 80 விழுக்காடு சமையலறை சுகாதாரம், உணவு பாதுகாப்பு, தரமான கையாளுதல் மற்றும் தினசரி ஆய்வு முறைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்றும் அவர் விளக்கினார். இன்னும் 6 கடைங்களுக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். ஸோ இது மொத்தமாக போடுற ஒரு இது இல்லை, ஒரு கடைக்கும் தனியாக போட வேண்டிய ஒரு விஷயமா. ஸோ இந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுன்றதில் நிறைய SOPs இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிற வகையில் மட்டுமே இது கிடைக்கும். ஸோ ரெண்டாவது, எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருந்தாலும் இதை காப்பாற்றுறது அதை விட ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா அவங்க எனி டைம் செக்கிங் பண்ணுவாங்க, ஸ்பாட் செக் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்களாக்கா ஒரு FNBயில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கஸ்டமருக்கும் சரி, அது நடத்துகிறவருக்கும் சரி. இந்த ஹலால் அங்கீகாரம் மலாய் வாடிக்கையாளர்களின் வருகையை பெருமளவில் அதிகரித்துள்ளதோடு இனம் கடந்து அனைத்து வாடிக்கையாளர்களிடையேயும் உணவகத்தின் மீதான நம்பிக்கையை பலப்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் புக்கெட் பின்தாங்கில் தனது 14வது கிளையை திறந்த இந்தியா கேட் வரும் 17ஆம் தேதி தனது 15வது கிளையை IOI டாமன்சாரா மால் பேரங்காடியில் திறக்க திட்டமிட்டுள்ளது. தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு